பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் என்றைக்குமே நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா தான். மருத்துவர் ஐயா அவர்களை பொறுத்தவரையில் அவரால் 46 ஆண்டுகளாக உழைத்து கடுமையாக உழைத்து உருவாக்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த கட்சியை யாரும் பெற்றெடுத்த மகனாக இருந்தாலும் கூட அவரிடமிருந்து திருட முடியாது. என்ன காரணம்னா, மக்கள் வன்னிய மக்களாகட்டும், உழைக்கும் பாட்டாளி வர்க்கமாகட்டும், மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னாலே தான் இருக்கிறாங்க. ஒன்றே ஒன்று என்னன்னாங்க, இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா அவர்களுக்கே தெரியாமல் 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு என்று இருந்த முகவரியை யாருக்குமே தெரியாத திருட்டுத்தனமாக 13 திலக் தெரு என்று அவருடைய வீட்டு முகவரிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. மாற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த மாற்றப்பட்ட முகவரி இப்போ பாருங்கள் வந்திருக்கிற கடிதம். இந்த கடிதத்தில் என்ன போட்டிருக்குதுங்க, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான கட்சின்னா சொல்லியிருக்குது. அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமகன்னு இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர்னு போட்டிருக்குது. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் இன்றைக்கு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அதற்கான நாங்கள் இது பண்ணிட்டோம். இப்போ எப்படின்னா, இன்னொரு கடிதம் 10/8/2025 நடந்த பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவை சம்பந்தமாக ஒரு கடிதத்தை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் இன்னொன்று சொல்கிறது என்னென்னா, அந்த கடிதத்தை பொறுத்த வரையிலே தவறாக எப்படின்னா, நாங்கள் 30/6/2025 அன்று நடந்து முடிந்த பொதுக்குழுவுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த 30/6/2025 அன்று தேர்தல் கமிஷனுக்கு முன்கூட்டியே ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறோம். 30/6/2025 அனுப்பிச்சிட்டோம். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் எங்களுக்கு வரல. அவர்களுக்கு வந்த அக்னாலஜ்மெண்ட்டு தவறு என்று நாங்கள் திட்டமிட்டு இதை சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய நாங்கள் தான் முன்னாடி 30/6/2025 கொடுத்த கடிதத்துக்கு அக்னாலஜ்மெண்ட் வரல. ஆனால் 10/8/2025 அன்று அவர்கள் கொடுத்த கடிதத்திற்கு அக்னாலஜ்மெண்ட் வந்திருப்பதாக காட்டியிருக்கிறார்கள். உறுதியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டுமே தான் தவிர இதற்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது.